நியமிக்கப்பட்ட அந்த நரகத்திற்கு நாம் தனிமையிலே போகக்கூடாது என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசு வஞ்சிக்கிறவனாய் ஏமாற்றுகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் பின்தொடருவான். அல்லேலூயா. எப்படி ஆகியும் பாவத்தின் எண்ணங்களை கொடுத்து சிந்தைகளை கொடுத்து நம்மளை வஞ்சிப்பான். பாவ எண்ணங்களை கொடுப்பான், பாவ சிந்தனைகளை கொடுப்பான், பாவமான பார்வைகளை கொடுப்பான், பாவத்தின் எண்ணங்களை கொடுப்பான் பிசாசானவன். அல்லேலூயா. இயேசுகிட்ட வரும்போது இனி பாவம் செய்யாதே, இனி விபச்சாரத்தை கையில் மெய்யுமாய் பிடிபட்டு கண்ணெறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சின்ன முதல் கொண்டு பெரியவர்கள் வரை கண்டு எடுத்து போறார்கள் கொள்வதற்காக. ஆனால் அது இயேசுவை பார்த்த உடனே அவங்களை கொல்ல முடியல. அவங்களை என்ன பண்ண முடியல? கொல்ல முடியல. நீ என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உங்களில் ஒருவன் பாவம் செய்யாது முதலாவது கல்லெறிய கண். எல்லாரும் போயிட்டாங்க. அந்த தீர்ப்புல இருந்து, ஆக்கடை தீர்ப்புல இருந்து அந்த அம்மாவை தேவன் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி சொன்னார்? அவங்க ஆக்கடை தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் சொன்னாரு, திரியை இனி பாவம் செய்யார். அல்லேலூயா. அவர் பார்க்காத வரைக்கும் பாவம் செய்தார்கள். அவரை பார்த்தவர்களே அவர் சொன்னார், இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இனி பாவம் செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்தும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்தும் துணிகரம் உள்ளவர்களாய் நாம் பாவத்தின் எண்ணத்தையும் பார்வையும் பேச்சையும் செய்யும் போது அவன் பிசாசுடைய ஆளாக நாம் மாறிவிடுகிறோம். பிசாசுடைய ஆளாக மாறிவிடுகிறோம். அவன் கூடவே இருந்து உன்னை அதைரியப்படுத்தி, உன்னை புரிதெல்லாம் அவன் கொடுத்து, உன்னை சந்தோஷப்படுத்தி, உன்னை பூரிப்பாக்கி எங்க கொண்டு போறான்? கடவுளை விட்டு தாறுமாறா வாழுகிறானே, கடவுளை விட்டு கீழ்ப்படியாக வாழுகிறானே, சர்ச்சைக்கு போய் இவன் மாற்றம் இல்லாமல் இருக்கிறானே, இவன் பேச்சு சரியில்லை, இவன் பார்வை சரியில்லை, இவன் செயல் சரியில்லை, இவன் சிந்தனை சரியில்லை, இவன் ஒவ்வொரு காரியமும் சரியில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் வேதனைப்படுவோம். அவன் கூட யார் இருக்கிறான்? பிசாசு அவனை பலப்படுத்துகிறான். அல்லேலூயா. பிசாசு தெய்வ பயம் இல்லாதவனாய், துணிகரம் உள்ளவனாய், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை இருதயத்தை காயப்படுத்தி, மற்றவர்களை ஏமாற்றி, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி, தப்பான எண்ணங்களை கொடுத்து, தப்பான பார்வைகளை கொடுத்து, தப்பான பாதையை வழிநடத்திக் கொண்டு போகிறான் பிசாசானவன். அவன் எங்க கொண்டு போகிறான் தெரியுமா? அவன் நரகத்துக்கு நேராய் அவர்களை நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய சிந்தனை என்ன செய்கிறது, நாம் யாரிடத்தில் பேசுறோம், எந்த நோக்கத்தோடு பேசுறோம் என்பதிலே கவனம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்தை காட்டும் தேவன் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறீங்க என்று உங்க இருதயத்துக்கு தெரியும். எப்படி பேசுகிறாய், எப்படி பழகிறாய், அந்த இருதயம் உங்களை குற்றப்படுத்தும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இது குற்றப்படுத்தி வாழ போற 10 நாள் வாழ்க்கையிலே நாம் பாவமான வாழ்க்கை இருக்கும்போது நித்தியமாய் போய் நரகத்தில் வேதனைப்படுவோம். அப்போ போய் நம்ம கத்தனாலும் கடனாலும் நமக்கு மீட்பு கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கும் பொழுதே நாம் சரி செய்து நம் மீது நமக்கு ஒரு கவனம் வைக்க வேண்டும். பிசாசுடைய எண்ணத்தை மாற்ற பொழுது, பிசாசு இருதயத்திலே ஏதாவது சிந்தையை கொண்டு வருவது உடனே கடிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும், அந்த நபரை விட்டு போக வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் நமக்கு வெற்றி உண்டு. கர்த்தர் கவனிப்பார். பாவத்துக்கு உடன்படுகிறோமா, இல்லை பாவத்தை எதிர்த்து நின்று போராடுகிறோமா? இல்லையா? பாவத்துக்கு உடன்படும் போது நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தைகளை பேசினாலும் மனஸ்தாபப்படணும், குற்ற உணர்வு இருக்கணும். காட்டி கொடுத்துட்டேன், மறுதளித்துட்டேன். பேதுரு இயேசுவை மறுதளித்த உடனே அவர் உணர்வு அடைந்தார். உணர்வு இருக்கணும். தப்பான வார்த்தை பேசினாலும், யார் மனசை காயப்படுத்தினாலும், ஐயோ நான் பேசுறது தப்பு என்று ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான் கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இல்ல உணர்வே இல்லை என்று சொன்னால் பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. இருதயம் கடினப்படுவதற்கு நாம் விட்டுவிடக் கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் இருக்க போற கொஞ்ச காலத்திலே மிக மிக கவனமாகவும் பரிசுத்தத்தோடு பக்தியோடு நல் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம எந்த நேரத்தில் குறிப்பிட்டாலும் அவர் பக்கத்தில் வந்து நமக்கு ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. அவர்